சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் பாண்டியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாஸ்கர் பாண்டியன். தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எந்தெந்த திட்டங்களை தொடங்கி வைக்க இருக்கிறார், முடிவுற்ற எந்தெந்த திட்டப்பணிகளுக்கான தொடக்கத்தை அவர் இன்று தொடங்க இருக்கிறார்? கனகதாரா, சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பள்ளி கல்வித்துறை மற்றும் இந்து சமய அறநிலையங்கள் துறை சார்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தும் அடிக்கல் நாட்டியும் வருகிறார். குறிப்பாக இந்து சமய அறநிலையத்துறை மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் ஒரு கால பூஜை திட்டத்தில் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய 17,000 திருக்கோயில்களுக்கான வைப்பு நிதியினை தலா 2.50 லட்சம் ரூபாயாக உயர்த்திட 85 கோடி ரூபாய் மற்றும் இத்திட்டத்தை விரிவுபடுத்தும் வகையில் கூடுதலாக 1000 திருக்கோயில்களுக்கு ஒரு கால பூஜை மேற்கொள்வதற்கு ஏதுவாக ஒவ்வொரு திருக்கோயிலுக்கும் தலா 2.50 லட்சம் ரூபாய் வீதம் மொத்தம் 25 கோடி ரூபாய் என 110 கோடி ரூபாய்க்கான காசோலையினை தமிழ்நாடு மின்விசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனத்தில் வைப்பு நிதியாக முதலீடு செய்யும் விதமாக அதன் தலைமை நிதி அலுவலர் டி. ஜலீலா அவர்களிடம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார். மேலும் விரிவுபடுத்தப்பட்ட 100 ஒரு கால பூஜை திட்ட திருக்கோயில்களுக்கு அதற்கான ஆணைகளை வழங்கிடும் அடையாளமாக 10 அர்ச்சகர்களிடம் இந்த ஆணையினையும் வழங்கி வருகிறார். பள்ளி கல்வித்துறை சார்பில் திருச்சிராப்பள்ளி மாநகரில் ரூபாய் 290 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உலகத்தரத்துடன் கட்டப்பட உள்ள மாபெரும் கலைஞர் நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்திற்கான அந்த அடிக்கல்லையும் காணொலி காட்சி வாயிலாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாட்டை இறைக்கிறார். கனகதாரா, இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் பள்ளிக்கல்வித்துறை தொடர்பான பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். இது குறித்த விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பாஸ்கர் பாண்டியன்.